ஓப்பன் ஏஐயோட ரிசர்ச்சர் 26 வயதே ஆன சுச்சீர் பாலாஜி கொலை செய்யப்பட்டாரா இல்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா? இந்த விசில் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு, எதுக்காக இவங்கள விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? திருட்டுத்தனமா பண்ற விஷயம் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா தான் இருக்கும். ரொம்ப நேர்மையா இருந்தா தப்பா? அப்படியே ஒரு வேளை இவர் தற்கொலை செஞ்சுக்கிறாருன்னா இந்த வயசுல அப்படி என்ன அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது? 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தது ஒரு தப்பா? இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? பிஹேவியரல் சைக்காலஜி பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கடந்த நவம்பர் மாதம் சான் பிரான்சிஸ்கோ அப்பார்ட்மெண்ட்ல தன்னோட ஃபிளாட்லயே சுச்சீர் பாலாஜி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம்தான் எல்லா நியூஸ்லயுமே பரபரப்பா போயிட்டு இருந்தது. இண்டோ அமெரிக்கன் சுச்சீர் பாலாஜி 26 வயசுலயே ஓப்பன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரிசர்ச்சரா 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சாட் ஜிபிடி, இப்போ ஏஐ ஓப்பன் பண்ணாலே நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இதை பற்றின டீப் ரிசர்ச்லேயும் இவர் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இந்த நிறுவனம் ப்ராப்பரான ஒரு காப்பி ரைட்ஸை அவங்க வாங்கலை. புரியுற மாதிரி சொன்னால், இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் எதையாவது ஒரு இமேஜ் கேட்குறோம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவையான விஷயங்களை எதையாவது ஒன்று சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாட் ஜிபிடி நிறைய பேஜஸை சர்வ் பண்ணி அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு கன்சாலிடேட்டடாக எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இமேஜே நீங்கள் கேட்குறீங்கன்னா அது ஆல்ரெடி கிராஃபிக்ஸில் யாரெல்லாம் முன்னாடியே இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி அது ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்துடும். இதுதான் சாட் ஜிபிடிலையும் கூகுள் சர்ச் என்ஜின்லையும் நடக்கிற ஒரு விஷயம். ஆல்ரெடி ஃபீட் பண்ண ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போது நம்மளுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் நிறைய இமேஜஸ் இல்லை அவங்களோட சீக்ரெட்ஸ், அவங்களோட டேட்டா, இது எல்லாமே ஏஐலேருந்து அப்டேட் எடுக்கிறதுக்கு காப்பி ரைட்ஸ் முறைப்படி வாங்கலை, மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதிர்ச்சி தகவலாக வெளியிட்டாரு சுச்சீர் பாலாஜி. அதனாலேயே இந்த டெக்னோ இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பரபரப்பும் ஒரு சலசலப்பும் ஏற்பட்டது. சுச்சீர் பாலாஜி சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால இந்த காப்பிரைட்ஸ் முறைகேடுனால நிறைய பிசினஸ் மென், ஆண்டர்பிரனர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுற அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வித் ப்ரூஃபோட அவர் வெளியிடுறாரு. மேற்கொண்டு அவருக்கு அந்த நிறுவனத்துல அவர் திரும்பியும் அவரோட ரிசர்ச்சை தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வேலையும் ரிசைன் பண்ணிடுறாரு. 3 மாசமா மிகுந்த மன உளைச்சல்ல தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்துல திடீர்னு அவரோட ஃபிளாட்லயே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கையும் கொடுக்குது. இன்னொரு வகையில பார்த்தா இது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் வைக்குது. இப்போ நம்ம இது 2 ஆங்கிளாவே நம்ம பார்க்கலாம். இப்போ கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, இல்லை அவங்க ப்ராப்பர் எவிடன்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா இன்கேஸ் அவர் தற்கொலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும். ஸ்கூல் டேஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருந்துட்டே தான் இருப்பாங்க. கிளாஸ் பங்க் பண்றது, அரட்டை அடிக்கிறது, லவ் பண்றது, சைட் அடிக்கிறது, குறும்புத்தனம் பண்றது, இல்ல டீச்சருக்கு தெரியாம நம்ம ஏதாவது சேட்டைகள் பண்றது, இது எல்லாமே நார்மலா எல்லா பசங்களுமே பண்ற ஒரு விஷயம்தான். முக்கியமா இந்த திருட்டுத்தனமா பண்ற விஷயம் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏன்னா இது மத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு ஃபன்னுக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்காக, ஜாலிக்காக எல்லாரும் பண்ற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த கிளாஸ்லயே யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்றவங்களா, கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லியே அவங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இழக்கிறது என்ன தெரியுங்களா? ஹாப்பினஸ் அண்ட் ஒரு பர்சனல் லிபர்ட்டியும் இழந்துடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை யாருமே நம்ம குரூப்ல சேர்த்துக்க மாட்டோம், கேங்லயும் சேர்த்துக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி ஐசோலேட் கூட பண்ணுவோம் தானே. அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்கள நம்ம கேங்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க நம்ம செய்யற சேட்டைகள், நம்ம பங்க் பண்ற விஷயங்கள், நம்ம போடுற பிளான், இது எல்லாத்தையும் போய் டீச்சர் கிட்ட மாட்டி விட்டுருவான், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவான். இவனால நமக்கு பிரச்சனை தான் வரும். இன்னொன்னு, அவங்களும் அதுல என்கேஜ் ஆக மாட்டாங்க. இப்ப நீங்க மூவி பார்க்க போறீங்களா, நீங்க எல்லாம் போங்க, நான் வரலப்பா, நான் கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸ்க்கு கரெக்டாக போகணும், நான் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஐசோலேட் ஆகிக்கிருவாங்க.
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எந்த ஒரு விஷயமே அளவுக்கு அதிகமா போகும்போது தான் அது நம்மளையும் நம்மளோட மனதையும் ரொம்பவே பாதிக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது, டெடிகேட்டடா இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அளவுக்கு அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றேன்ற பேர்ல உங்களுக்கே தெரியும் அன்னியன் படத்துல வர அம்பி கேரக்டர் மாதிரி சுத்தி நடக்கிற தப்புகளையும் ஊழல்களையும் நம்மளால தட்டி கேட்க முடியலையே, நம்மளால வந்துட்டு எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்க மனசுல பெரிய டிப்ரெஷனையும் தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தும். மற்ற நார்மல் காமனர் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, காமனரா இருக்கும்போது அவங்களுக்கு தப்புகளும் தவறுகளும் தெரியும். ஆனா அவங்கனால தட்டி கேட்க முடியல, யதார்த்தமான வாழ்க்கை இதுதான், ரியாலிட்டி இதுதான்றத புரிஞ்சுட்டு நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்லை நான் என்னோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லையா, முடிஞ்ச அளவு வந்து லீகலி என்ன பண்ண முடியும், ஒரு பெட்டிஷன் போடுவாங்க, எப்படியாவது இந்த தப்பை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுப்பாங்க. ஆனா தற்கொலைன்ற அளவுக்கு இல்லை, அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, எல்லாரும் தப்பா இருக்காங்கன்ற ஒரு இக்கட்டான ஒரு முடிவுக்கு வர காரணம் என்ன தெரியுங்களா? தனிமை. தனிமையில இனிமை காணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? தனிமை, அதாவது லோன்லினஸ்க்கும் ஐசோலேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லோன்லினஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு பிரைவசி வேணும், நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான ஒரு இடத்த உருவாக்கிக்கிறது ஒரு லோன்லினஸ். ஆனா ஐசோலேஷன் அப்படிங்கிறது அவங்களே தனிமைப்படுத்தப்பட்டுக்கிறாங்க. யாருமே என்ன கூட்டத்துல சேர்க்கல, எல்லாருமே வந்து என்ன அவாய்ட் பண்றாங்க, எங்க போனாலும் வந்து உனக்கு என்னப்பா நீ ஓவர் படிப்ஸ், நீ படிப்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க கேங்ல சேராத அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ஒர்க் பிளேஸ்லயும் நடக்கும். ஒர்க்ல வந்து ஒர்க்கஹாலிக், எப்போ பார்த்தாலும் டெடிகேட்டடா ரொம்ப மாங்குன்னு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லியே ஒருத்தரை வந்து ஒதுக்கியே வச்சிருவோம். ஆனா அவங்க கூட நம்ம வந்து அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ரொம்ப இன்டெலிஜென்ட், பிரில்லியண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். பட் அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு நம்ம இடமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு வந்துட்டு நீ பண்றது தப்புன்னு சுட்டி காட்டிடுவாங்க, அவங்க ரொம்ப லாயலா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ நான் இந்த சொன்னேன் இல்லைங்களா, விசில் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு. ஸோ இந்த விசில் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கோ இல்லை அவங்கள சுற்றி நடக்கிறவங்களுக்கோ நடக்கிற அநியாயங்களை, இல்லீகலான ஆக்டிவிட்டீஸை, இல்லை தாங்கிக்க முடியாத ஒரு செயலை அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்கான குரல் கொடுப்பாங்க, போராடுவாங்க, இல்லைன்னா அதை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த விசில் ப்ளோயர்ஸ். ஸோ அப்படிதான் இந்த சுச்சிர் பாலாஜியை வந்து எல்லாருமே விசில் ப்ளோயர்ஸ்ன்னு சொல்ற காரணம் அதுதான். இப்போ இந்த ஓப்பன் ஏஐல நடந்த காப்பிரைட்ஸ் ப்ராப்ளத்தை முதல்ல வெளிக்காட்டினவர். அதுவும் இல்லாம இது எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது, இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, காப்பிரைட்ஸ் வந்து கரெக்டா வாங்கியிருக்கணும்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கறது எல்லாத்தையுமே குரல் கொடுத்திருக்கிறாரு. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு உயிர் பிரியுது, மரணம் ஆகுறது, நேச்சுரல் டெத் அப்படிங்கிறது இயற்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஒரு தற்கொலையோ கொலையோ ரெண்டுமே வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் இது வந்து ஒரு கொலையாவே இருந்தாலும், கொலை செஞ்சவங்க ஏதோ ஒரு நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில வந்துடக்கூடாது, இவன் இருந்தா எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃபையும் வந்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க மர்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்ல. அப்படி என்ன இந்த காசு பணம் எவ்வளோ கோடி கோடியா வந்துட்டு சம்பாதிக்கணும், இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த காசு பணத்தோட நிம்மதியா வாழ முடியாது. எத்தனை குடும்பங்கள்ல வந்து ஒரு பணம் இல்லை அப்படின்னாலும் நடுத்தர குடும்பங்கள்ல இல்லை வந்து பிளாட்ஃபார்ம்ல கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நிம்மதியா ஒரு 3 வேளை சோறு இல்லைனாலும் கூட ஒரு வேளை சோறு கிடைச்சாலும் போதும்னு சொல்லி ஃபேமிலியோட எவ்வளோ சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு யதார்த்தமா வாழ்ந்துட்டு போறாங்க. ஆனா இந்த பேரு புகழ் பணம் காசு, ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்றது வேற. ஒரு பிஸ்னஸ் பண்றோம், ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யறோம், இல்லை இந்த இண்டஸ்ட்ரினால வந்துட்டு 100 ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம், அதாவது 100 பேருக்கு எம்ப்ளாயீஸ் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல இல்லை 4 பேருக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும்னு சொல்லி பண்றதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு உயிரை வந்து எடுக்கணும், இல்லை ஒரு தற்கொலைக்கு ஒரு தூண்டுதலா இருக்கணும், மென்டல் ப்ரெஷர் ஒருத்தருக்கு கொடுக்கணும், இல்லை ஒருத்தர் தனி நபரா வந்துட்டு இந்த மாதிரியான எண்ணங்கள், தற்கொலை அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் அட்டுல் சுபாஷோட தற்கொலையை பற்றி நான் பேசியிருந்தேன். ஆஃப்டர் டிவோர்ஸ் அவங்க ஒய்ஃபோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் பண்ண தற்கொலை. அதே மாதிரி தான் இந்த சுச்சிர் பாலாஜி 26 வயசு தான் ஆகுது. ஸோ நல்லா வாழ வேண்டிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட உயிரை தியாகம் பண்ணி தான் இப்படி போராடணும், இல்லை இந்த தப்புகளையும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு
தயவு செஞ்சு இனியும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இயற்கை மரணத்தை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் ஒரு வலி வேதனைகள் உங்களை சார்ந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும், கண்டிப்பா இருக்கும். மன உளைச்சல்னாலேயோ இல்லை உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள்னாலேயோ வாழ பிடிக்கல, இந்த உலகத்தை பிடிக்கலன்னு நினைச்சு விட்டு நீங்களா உங்களோட உயிரை மாச்சுக்கிறது, அது உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களையே நம்பி இருக்கிற இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ வேதனையை கொடுக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு போட்டுமே, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதை பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கான முறையா வந்து என்ன லீகலி ப்ரொசீட் பண்ண முடியுமோ, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக தான் செய்யும். ஆனா அதையும் தாண்டி தனிமையெல்லாம் இருக்காதீங்க. யாருமே பக்கத்துல இல்லாம தனிமையா உட்காந்துட்டு எதையாவது யோசிக்கிறேன்னு சொல்லி நிறைய அன்வான்ட் தாட்ஸ் தான் வரும். அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கும்போது, இல்லை நம்மளுக்கான ஒரு ஃபியர், ஏன்னா ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்து போராடும் போது நம்மள அறியாமையே ஒரு சின்ன ஃபியரும் வரும். நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ, இல்லை ஏதாவது பழி வாங்கிடுவாங்களா, நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், நம்ம ஃபேமிலியை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஃபியர் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால பெட்டர் நீங்க வந்து தனியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை வெல்விஷர்ஸ் இல்லை யாராவது கிட்ட வந்துட்டு மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டிப்ரெஷன் ஆகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா உலகத்துல யாராவது ஒருத்தரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களோட வெல்விஷரா இருந்திருப்பாங்க. அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத பிரச்சனையா இருந்துச்சுன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க லவர் கிட்ட சொல்லுங்க. யார்கிட்டயுமே சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து ஐயோ இவங்க சொன்னா தாங்க மாட்டாங்க, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, கவுன்சிலர்ஸ் கிட்ட மனசு விட்டு நீங்க பேசுங்க. ஒரு மணி நேரம் நீங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோட வாழ்க்கையுமே நீங்க காப்பாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும்போது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அட்டுல் சுபாஷ்லாம் நல்ல ஒரு டெக்கியா இருக்காரு, ஐடியில் ஒர்க் பண்ற டேலண்டட் கை. அதுவும் இல்லாம இப்போ இந்த சுச்சிர் பாலாஜி சின்ன வயசு பையன், யங் ரிசர்ச்சரா இருந்து ஓப்பன் ஏஐல 4 வருஷம் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட், அவ்வளோ ஒரு பிரில்லியண்டா இருக்கிற பையன். இந்த மாதிரி நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஸ்கில்ஸ் இதெல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க டிப்ரெஷன் ஆகி இந்த மாதிரி தவறான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. பெட்டர் ஓப்பன் அப் அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை.